சரி, இப்ப இருக்க காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, எலக்ஷன் இன்னும் ஒரு 8 மாசத்துல வரப்போது. அப்படி பார்க்கும்போது, எந்த கட்சி தலைவருக்கு எந்த ராசி ரொம்ப நல்லா இருக்கு? இப்போது கும்பராசி தான் நல்லா இருக்குது. ம், டாப் ராசி. ரொம்ப நல்லா இருக்கு. ம், அது விட்டா நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. விஜய்க்கு நல்லா இருக்கு. ம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய்க்கு நல்லா இருக்குன்னு நல்லா சொல்ல வரீங்க. விசாக நட்சத்திரம் தானே ம், நல்லா இருக்கு. ம், விசாக நட்சத்திரம் வந்து ஒரு துலா ராசி. அவருக்கு நல்லா இருக்கு. குரு பகவான் 9ல் இருக்காரு. நல்லது பண்ணுவார். ம், ம். மத்த கட்சி சார்ந்தவங்கலாம் எப்படி இருக்காங்க சார்? அவங்கெல்லாம் வலிச்சுட்டு இருக்கிற நல்லா இருக்காரு. இவர் தான் புதிய ஆள் தானே. இவருக்கு இப்போ டைம் நல்லா இருக்கு. ஒரு 40, 50, 60 சீட் அடிக்கலாம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். சார் கொஞ்சம் ஒரு வாரமாக கொஞ்சம் ரொம்ப ஆன் பண்ணுங்க. ஆ, என்ன வேலை பார்க்குறீங்க சார்? உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கள் சார். 13 13 9 9 1998. 98. டைமு டைம் பர்த்டே டைமா? டைம் பர்த் டைமு பர்த் டைம் சரியாக ஞாபகம் இல்லை. 7 to 7:30 தான் ஞாபகம் இருக்க மாதிரி. என்ன கேள்வி? இது அதான் எனக்கு 1 வீக்காகவே மைண்டு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்க மாதிரி இருக்குது. இது வேலையும் போட மாட்டேங்குது. உங்கள் பேர் என்ன? என் பேர் அரவிந்த். சென்னையில் யார் கூட இருக்கிறீங்க? சிவில் பேச்சுலராக தான் இருக்கேன். ஒரு ஆள் இருக்கிறீங்க, கூட யாராவது இருக்காரா? கூட வந்து பசங்க இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. 7:30 ஆ 7:45 சாயந்தரமா காலையில? காலையில் 7 to 7:30 தான் டைம் கரெக்டாக ஞாபகம் சார். 7 to 7:30. உங்கள் ஜாதகம் அவ்வளோ நல்லா இல்லை சார். என்ன சார்? உங்கள் ஜாதகம் வந்து அவ்வளோ நல்லா இல்லை டைமு. ஓகே. ரிஷபராசி உங்களுக்கு ரிஷபராசி தானே? எனக்கு கன்னிராசி. ரிஷபம் வந்துட்டு இருக்குது. இன்னும் அன்றைக்கி அப்போ இன்னும் சேஞ்ச் ஆகலை. கரெக்டாக எட்ஜில் இருக்குது. அந்த நட்சத்திரம் வந்து அதனால தான் ரிஷபே காமிக்குது உங்கள் டைம். வேலையெல்லாம் கிடைக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது உங்களுக்கு. என்ன சொல்லுங்க? புரியல வேலை. வேலையெல்லாம் கிடைக்கும், ஆ ஆனால் நிம்மதி இருக்காது உங்களுக்கு. ஆமாம். அதுக்காக குரு அந்த கனகப்புஷராக எடுத்து போடுங்க சரிங்க. வந்து ஆஃபீஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு போட்டால். சார், எந்த ராசிக்காரர்களுக்கு டிப்ரஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இல்லை. இவங்களோட ஜாதகத்தில் 12ல் 6ல் ஜாதகம் வந்து கெட்டு போய் இதெல்லாம் இந்த மாதிரி கெட்டு போன ஜாதகங்கள் அரசியலில் நல்லா வாழலாம். ம், கெட்டவன் கெட்ட இடத்துல எப்படி இருக்கிற கதை இருக்குது, அதே மாதிரி அது ரொம்ப நல்லா இருக்குது ம், சார். உங்களோட ஜாதகத்தில் நீங்கள் அரசியல் கூட ஆகலாம். அந்த மாதிரி ஜாதகம் ம். டைம் இவங்களுக்கு எப்பவும் கெட்டுகிட்டே இருக்கும் வாழ்க்கையை பொறுத்து. இது என்னோட ஜாதகம் கேட்குறது. இவர் கனகப்புஷராக எடுத்து போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு வந்து எண்டிங் டைமே கிடையாது. கஷ்டப்பட்டா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணுமா? இதுக்கான இல்லை, எண்டிங் எதுவுமே இல்லையா? நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க. ஒரு வண்டி வாங்க போது நல்ல முகூர்த்தல் வாங்கணும், வீடு கட்டும் போது நல்ல முகூர்த்தல் வாங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும். ஜோதிடம் பார்த்து ராசி கற்கள் பார்த்துட்டு தான் வந்துட்டு நிறைய பேர் திருமண வாழ்க்கையோ சரி, வேலையா இருந்தாலும் சரி, வீடு கட்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு. ஆனா ஜோசியத்தை நம்பாதவங்களோட லைஃபே ரொம்ப நல்லா இருக்கே. சுத்தமா நம்பாதவங்க, ஜோசியம் ஜாதகம் எதுவுமே பார்க்காதவங்க லைஃபே நல்லா இருக்கே. அப்ப இது எது உண்மை? ஜாதகம் வந்து எப்படி கேட்கணுமா, நல்ல நேரம் எப்போ வருது, நல்ல நேரம் இல்லை அது கேட்கணுமா. மற்றதெல்லாம் அவங்க சாய்ஸு. ம், நல்ல நேரம் மொபைலு, வண்டி நம்பர், அக்கௌண்ட் நம்பரை நல்லா ஃபாலோ பண்ணால் ரொம்ப சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா இந்த வருஷம் 9 நல்ல இல்லைன்னு சொன்னேன். 9, 11, 9 நம்பரு 2, 9 நல்ல இல்லைன்னு சொன்னேன். இந்த வருஷம் 2025ல் நான் 2ஆம் நம்பரு, 7ஆம் நம்பர், 9 நல்லன்னு சொன்னேன். நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? நல்லா இல்லை. நல்லா இல்ல. அதே மாதிரி நீங்கள் இவர் யார், ஸ்ரீமுரளி ஸ்ரீகார்த்திக் அவர் 2ஆம் தேதி பதிக்க மக்கர ராசி. அவர் மாட்டிக்கிட்டு மண்ணுக்கு கம்ப்ளைண்ட் பவரமல் ஆச்சு. ம், மணிரத்னம் 2ஆம் தேதி. இந்த வருஷம் படம் சக்ஸஸ் இல்லை. கமல்ஹாசன் 7ஆம் தேதி. இந்த படம் வருஷம் சக்ஸஸ் இல்லை. ம், அதே மாதிரி கிரிக்கெட்டில் ஹார்திக் பாண்டே 11ஆம் தேதி சக்ஸஸ் இல்லை. விராட் கோலி ஜெர்சி நம்பர் 18 சக்ஸஸ் இருந்து கூட பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. ம், டெஸ்ட்டில் ரிசைன் பண்ணார். ம், அதே மாதிரி ரோஹித் சர்மா 45 ஜெர்சி நம்பர் 2 பேரும் டெஸ்ட்டில் ரிசைன் பண்ணார். இந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் விழுந்துச்சு. அந்த ஓனர் நம்ம இப்போ பிறந்த டேட் வந்து 29. அன்றைக்கி விழுந்த டேட்டு கூட்டினா 9 வரும்.
இந்த மாதிரி 9, 18, 27 ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கும். ம். அடுத்த மாதம் 9 ரொம்ப டேஞ்சர். 9, 18, 27, 2, 11, 20, 29 டேஞ்சர் டேஸ். செப்டம்பர் மந்த்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இல்லைங்களா, பர்டிகுலராக இவங்களுக்கு மட்டும் ஆமாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்போ வரக்கூடிய செப்டம்பர் மாசத்துல வந்துட்டு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும்னு சொல்ல வரீங்க, என்ன மாதிரி அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்ல வரீங்க? இப்படி செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். வண்டி ம். நீங்கள் ஃப்ளைட்டு ட்ரெயின் எதாவது ஆகலாம், பூகம்பம் போடலாம், இல்லை ஃப்ளைட் எதாவது ஆக்சிடென்ட் ஆகலாம், டயர் ஆக்சிடென்ட். அதுவும் 2ஆம் தேதி 2, 11, 20, 29ஆம் தேதி தான் நடக்கும். ம். 9, 18, 9, 18, 27ஆம் தேதி தான் நடக்கும் கண்டிப்பாக. ம். இந்த அன்றைக்கி தான் உலகத்தில் ஏதாவது ஒரு கெடுதல் நடந்துகிட்டே இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்புறமேல் பேசிக்கலாம். கண்டிப்பா சார், உண்மை கண்டிப்பா. பேசிட்டு இருக்கிறேன், நடக்கும். ஓ, ஸோ வரக்கூடிய செப்டம்பர் மாதம் எல்லாருமே அவேர்னஸோட இருக்கணும்னு சொல்ல வரீங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்ல வரீங்க. ஆமாம். தொடர்ந்து பேசலாம் சார். சில நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு தெளிவாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, என்னென்ன பண்ணலாம், பரிகாரம் பண்ணலாம் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். வினோத் ப்ரோ, ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து நாங்கள் கேட்ட கேள்விக்கும் நேர்கள் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக தெளிவாக அழகாக நீங்கள் விளக்கங்கள் கொடுத்தீங்க. அடுத்த சனிக்கிழமையும் நம்ம குருஜி லைவ்ல வருவார். உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் வாங்கணும்னா டி நகரில் இருக்க ஸ்வஸ்திக் ஜெம்ஸ்டோன் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி, வணக்கம்.